தன்னை மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பிரச்சார மேடையில் தேம்பி தேம்பி எழுத அதிமுக வேட்பாளர் தேன்மொழி. அனைவரும் ஒற்றுமையா சேர்ந்து நம்ம நிலக்கோட்டையில இந்த தடவை அதிகமான வித்தியாசத்துல செய்ய வேண்டும். அதை நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க தான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நீங்க தான் வேட்பாளர். அந்த மனசுல வச்சுட்டு நீங்க எல்லாரும் வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் காலையும் உங்களுக்கு இந்த முறையாவது என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என குடியாத்தம் அதிமுக வேட்பாளர் பரிதா கண்ணீர் விட்டு கதறியதால் பரபரப்பு. இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் எனக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நாம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி தட்டிலே அமர வேண்டுமானால் இந்த குடியாத்தம் தனி தொகுதி வெற்றி பெற்ற தொகுதியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும் என்பது ஒரு வரலாறு இருக்கிறது. களப்பணியை செய்து கொண்டிருந்து மீண்டும் எனக்காக ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். என்னோடு கூட ஊட்டியாக வந்த மூத்த முன்னோடி அண்ணன் கஸ்பமூர்த்தி அவர்களும் கோவிந்தசாமி அவர்களும் வாசிகபாண்டி அவர்களும் இன்னும் என்னோடு கூட பணம் செலுத்திய அனைத்து கேட்பாளருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு வருத்தம் இருக்கும். ஆனாலும் அவர்கள் சார்பாக நான் அவர்களுக்கு உண்மையாக என்றும் இருப்பேன் என்று சொல்லி இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் எனக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நாம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி தட்டிலே அமர வேண்டுமானால் இந்த குடியாத்தம் தனி தொகுதி வெற்றி பெற்ற தொகுதியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும் என்பது ஒரு வரலாறு இருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும். புரட்சி தலைவருடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும். இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அங்கே கொடுத்தது எல்லாம் வேதனை மட்டுமே. 5 ஆண்டு காலத்திலே திமுக எந்த ஒரு சாதனையும் செய்யவில்லை. எல்லாம் வேதனையை கொடுத்தார்கள் என்று நாம் மக்களிடத்தில் எடுத்து உரைத்து நானும் உங்களோடு களப்பணி ஆற்றி இந்த வெற்றிகளை நாம் பறித்து இந்த இயக்கத்திற்கும் இந்த குடியாத்தம் தொகுதி மக்களுக்கும் நாம் என்றென்றும் உண்மையாக இருப்பேன், கடமைப்பட்டிருக்கேன் என்று சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, என்னை உங்களில் ஒருவனாக வெற்றி பெற செய்து சட்டசபைக்கு அழைப்பிலானால் இந்த குடியேற்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொருடைய அதாவது மக்களுடைய தேவைகள் எதுவோ அதை எடுத்துரைத்து அதை அங்கே உள்ள அரசிடத்திற்கு பெற்றுக்கொண்டு வந்து ஒரு முதல்வராக நான் செயல்படுவேன். கட்சிக்கும் உண்மையாக இருப்பேன், முன்னோடிக்கும் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை எனக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார்கள். 2ஆம் முறை இந்த வாய்ப்பினை நழுவ விடாமல் கடுமையாக உழைத்து இந்த வெற்றியை நாம் இயக்கத்திற்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், வந்திருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள், இருக்கக்கூடிய அனைத்து அண்ணாவர்கள் தொண்டர்கள் யாவர்கள் பொறுப்பாக பணிந்து நான் வேண்டி விண்ணப்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் சார்பாக நான் சட்டசபைக்கு கடந்து போவேன் என்று நான் இந்த வேலையை நன்றியோடு வழங்கி எடுத்துகிறேன். நன்றி.